விஐபி பாடநெறியின் 7வது பேட்ச் களுத்துறை மாவட்ட பள்ளிவாயல் இமாம்களை மையப்படுத்தி 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. ஜம்சம் ஃபவுண்டேஷன் மக்கீசா நிறுவனத்துடன் இணைந்து ஆரம்பித்த இப்பாடநெறி இறைவனின் அருளால் நிறைவடைந்துள்ளது. 38 இமாம்கள் பங்கு கொண்ட இப்பாடநெறியின் நிறைவு விழா 2025 6ஆம் மாதம் 17ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்றது. வாரத்துக்கு முன்னால் பலரும் பலதை பேசிக்கிறாங்க. நாங்களும் கூட யோசித்தோம், உலமாக்களுக்கு ஒரு ட்ரைனிங் தேவையா, ஓதி முடித்து 8 வருஷம் ஓதிட்டு வந்தவங்களுக்கு இப்படி ஒன்று தேவையா, இதெல்லாம் சும்மா தேவையில்லாத விடயம்னு கூட நாங்களும் நினச்சி கொண்டு தான் இருந்தோம். ஆனால் அல்லாவுடைய கிருபையால் உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு விளங்குது, எங்களுடைய எத்தனையோ மூடப்பட்ட வாயில்கள் திறந்து தந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். நாம் சிவில் சமூகத்தினருடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. குறிப்பாக அந்நிய மதத்தவர்களுடன் உறவை பேண முடிந்தது. இந்த பாடநெறிக்கு வருவதற்கு முன்னால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு பிற மதத்தவர்களுடனான தொடர்பு இருக்கவே இல்லை. இந்த பாடநெறியின் பின்னர் அல்ஹம்துலில்லாஹ் சில நண்பர்கள் உருவாகிக்கொண்டு அவர்களுடன் ஒரு ஆரோக்கியமான உறவை பேணிக்கொண்டிருக்கின்றேன். மாஷா அல்லாஹ், வந்ததில் 100க்கு 100 திருப்தியாக ஒரு வழிகாட்டல் அழகிய முறையில் காண்பிக்கப்பட்டு மாஷா அல்லாஹ் இந்த இடத்துல பிரயோஜனம் அடைஞ்சவர்களாக நாங்கள் வெளியாகிறோம். சொல்லுவதற்கு ஏராளம் இருக்குது. இப்படியாப்பட்ட சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை எங்களுக்கு மட்டுமல்ல மௌத்து வரைக்கும் எல்லா உலமாக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அழகிய முறையில் நடக்கணும். அப்படியாப்பட்ட எங்களுடைய பிரயோஜனத்தை எடுத்து தந்த ஜம்சம் இந்த ஃபவுண்டேஷனுக்கும் மக்கீசா நிறுவனத்துக்கும் நாங்கள் நன்றியை தெரிந்ததுக்கு கட்டாயப்பட்டு இருக்கிறோம். இது பள்ளி இமாம்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அது தனிமனித வாழ்க்கையிலே இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையிலே இருக்கலாம், அதே போன்று சமூக வாழ்க்கையிலே இருக்கலாம், பள்ளியினுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். இப்படி பல மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு ப்ரொஜெக்ட், ஒரு திட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. எம்முடைய இன்றைய நாளுடைய இந்த கதாநாயகர்கள், பள்ளிவாசல் இமாம்கள், இவர்கள்தான் எமது சமூகத்துடைய தலைவர்கள். ஒரு பிள்ளை பிறந்தத்திலிருந்து கபரு நோக்கி செல்லும் வரை இவர்களுடைய வழிகாட்டல், ஆசீர்வாதம், உபதேசம் இன்றியமையாது. ரம்ஜானில் எல்லாம் தெரியும், எல்லா பள்ளியும் பிஸியாக இருக்கும். எங்களோட ஹஸ்ரத் ஃபுல் இன்வால்மெண்ட், எப்படி ட்ரஸ்டி போர்டோடு சேர்ந்து அந்த ரம்ஜான் எல்லா விஷயம் செஞ்சாங்க. எப்படின்னா மஹல்லாவாசி என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஹஸ்ரத்தை ட்ரஸ்டி போர்டில் சேர்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு கேள்வி கேட்குற வரைக்கும் அப்படி அவருக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுத்தனா. அது எங்கள் ஊரில் முக்கியமாக பயான் ப்ரோக்ராம்கள் வைக்கன்னு சொன்னால் ஆரம்பமாக இவர் எங்களுக்கு ப்ரெஷ் பண்ணி கொண்டே இருப்பார், இதை இப்படி செய்வோம் சொல்லி. ஆனால் இப்போ இது கட்டாயப்படுத்தி எங்களை நிற்க விடுவோம் இல்லை, இந்த டைமில் இப்படி கட்டாயம் செய்யணும், இந்த பெண்களுக்கு ப்ரோக்ராம் செய்யணும், வாலிபர்களுக்கு ப்ரோக்ராம் செய்யணும், அதே நேரம் கல்யாணம் முடித்தவர்களுக்கு வேறு. அப்போ அதாவது இந்த ஜம்சம் ஃபவுண்டேஷனால் இந்த செஞ்ச கோர்ஸுக்கு பிறகு நாங்கள் 4-5 ப்ரோக்ராம், 1 டே ப்ரோக்ராம் செய்தோம். பள்ளிவாசல் சமூகத்தோடு சேர்ந்து ஒரு நலன்புரி அமைப்பை உருவாகியிருக்கும். அந்த உருவாக்கத்தில் ஒவ்வொரு சப் கமிட்டியை உருவாகியிருக்கும். சின்னோர் மகளில் தான் இருந்திருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த நல்ல ஒரு ஒத்துழைப்பை தந்தார் ஹசரத். பெண்கள் வயோதிபர்களுக்கு சம்பந்தமான டேட்டாபேஸ், மாணவர்கள் மாணவிகள் சம்பந்தமான கல்வி தராதரம், பைத்துல் மால், இப்படி சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 7 சப் கமிட்டிகளை நாங்கள் உருவாக்கி அதை கண்காணிக்கின்ற பொறுப்பை எங்களோட ஹசரத்திட்ட கொடுத்துருக்கோம். பெரிய ஒரு பாக்கியம்தான் இப்படி ஒரு குழு முன்னுக்கு வந்து இதுக்கு மறைமுகமாக பெரிய ஒரு தியாகம் செஞ்சுப்போம். சொகுசாய்ந்து இதில் செய்யலாம். அதனால் நாங்கள் விளைவிக்கிறோம், ட்ரஸ்டி மாதிரி இவங்க படித்து கொடுத்த விஷயத்தை எப்படி இதை அமல் செய்யணும், படித்தவங்க விளைவிக்கிறோம். இதை நாங்கள் இஹ்லாஸான முறையில் உண்மையாகவே இந்த விஷயத்தை இதை நாங்கள் சமூகத்தில் பயன்படுத்தாட்டி பெரிய ஒரு அநியாயம்னு நினச்சிக்கிறோம். உண்மையில் மக்கீசா ஹசரத் சொன்னது மாதிரி அவங்களோட பணம் மட்டுமல்ல, எங்களுடைய மிஸ்வராஜாருடைய மனைவி இருக்கிறார்களா, சுபஹானல்லாஹ், இந்த வாழ்க்கையில் கண்ட ஒரு பெண் தான். காரணம் என்னென்றால் ஒரு விஷயத்தை பொருட்படுத்தா பின்னால் அதை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள். தொடர்றதும் சாதாரணமானதல்ல. இந்த விஷயம் முடியங்காட்டியும் பின்னாலே இருப்பார்கள். பாடசாலையாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயமாக இருக்கலாம்.
அதுக்கு உதவியாக அல்ஹம்துலில்லாஹ் ஜம்சம் நிறுவனமும் அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இவர்கள்ட்ட நல்ல வளம் இருக்கின்றது, நல்ல துறை சார்ந்தவர்களுடைய அந்த வளம் இவர்கள்ட்ட இருக்கின்றது, அவர்கள்ட்ட நல்ல உணர்வு இருக்கின்றது. இந்த ரெண்டும் சேர்ந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் இது சிறப்பாக நடக்கின்றது. எனவே உண்மையில் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஜம்சம் நிறுவனம் இந்த நாட்டில் பல அமைப்புகள் பல பகுதிகளாக பிரிந்து சேவை செய்வது போல விடுபட்ட ஒரு பகுதியை இவர்கள் முன்னெடுத்து கொண்டு போகின்றார்கள். இதை புரிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. இந்த வேலை திட்டத்தின் வெற்றிக்கு பங்களித்த தனவந்தர்கள், வளவாளர்கள், பள்ளிவாயல் நிர்வாக சபை உறுப்பினர்கள் என அனைவருக்கும் இறைவன் அருள் பாலிப்பானாக, நன்மைகளின் பக்கம் எங்களை இணைத்து வைப்பானாக.